திருமணம் குடும்பத்தை எதிர்த்து பண்ணிக்கிட்டேன். அதனால் குடும்பத்தோட சப்போர்ட் ஃபுல்லாக எனக்கு கட் ஆயிருச்சு. என்னோட வாழ்க்கை ஆரம்பம் திருவல்லிக்கேணியில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் ஆரம்பித்தேன். அங்கே கேஷியர்னு கூப்பிட்டாங்க. அங்கே கூப்பிட்டு போனதுக்கப்புறம் என்னை வந்து டேபிள் துடைக்க வச்சாங்க. ரொம்ப கண் கலங்கி நின்னேன். சாப்பாட்டுக்கே கஷ்டம் பண்ணுற மாதிரி ஒரு 100 ரூபா 50 ரூபாய்க்கு திரும்பி கஷ்டப்பட வேண்டிய சூழலுக்கு வந்துட்டேன். அப்போ என்னோட மனைவி பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா என்னோட சாம்ராஜ்யம் அப்படியே சரிய ஆரம்பிக்குது. பெரிய கடன் வந்துருச்சுங்க. என்னோட வீட்டுக்கு ஜப்தி நோட்டீஸ் ஒட்டிட்டாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பம் கலங்கி நிற்குது. கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்னு நினைச்ச நண்பர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சில ஆயிரங்களுக்காக என்னோட வீட்டில் இருக்கிற அத்தனை பொருட்களையும் அவங்களுக்கு என்ன தேவையோ அத்தனையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. என் வீடு வாசல் எல்லாம் போகிற சூழல் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த நகைகள் தான் அவங்களுக்கு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு உண்டான விஷயமா இருந்ததுங்க. அவர்கள் கட்டியிருந்த மாங்கல்யம் முதல் எல்லாத்தையுமே கொடுத்தாச்சுங்க. என் குடும்ப உறவுகள் எல்லாம் என்னை ஒதுக்கினதுக்கு அப்புறம் அவங்க எதிரில் நான் நல்லா வாழ்ந்து காட்டணுன்றதுக்காக அந்த வெறி எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு. எதை தொட்டாலும் பணம் கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு சூழல்ல வந்துருச்சு. கோடிகளை போய் தொடுற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. எப்பவுமே என்னோட கார்ல பாத்தீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் இருந்துகிட்டே இருக்குங்க. என் குடும்ப உறவுகள் எல்லாம் என்னை ஒதுக்கினதுக்கு அப்புறம் அவங்க எதிரில் நான் நல்லா வாழ்ந்து காட்டணும்ன்றதுக்காக அந்த வெறி எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. எனக்குன்னு சில ஃபார்முலாஸை நான் உருவாக்க ஆரம்பிச்சேங்க. உருவாக்கி அதை மற்றவங்களுக்கு சொல்லி அதில் சக்ஸஸ் ரேட் எப்படின்னு பார்த்தா ஆரம்பத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்ததுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அது பெரிய அளவில் வெற்றி பெற ஆரம்பிச்சுது. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கொடுத்து அதை ட்ரேட் பண்ண வச்சேங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் நம்மளோட இந்தியா கவர்மெண்ட்டில் காப்பிரைட் வாங்கிங்க. G4 G5 G6 என்ற கான்செப்டில் காப்பிரைட் வாங்கி எனக்கு நான் என்ன பணம் பண்ணுறனோ நான் என்ன கற்றுக்கிட்டனோ எனக்கு என்ன தெரியுமோ அதை பல லட்சம் பேருக்கு நான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேங்க. சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கும் போது நான் திரும்பி ஒரு தவறை பண்ணுறேன். என்ன தவறுன்னா அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய பூமில் இருந்தேங்க. பங்குச்சந்தைக்குள்ளே ஒரு 98 2000லலாம் பார்த்தீங்கன்னா என்னோட பெயர் பெரிய அளவில் இருக்காங்க. என்னோட வளர்ச்சி எப்படி நான் தோல்விக்கு போனனோ அதே அளவு திரும்பி நான் வெற்றியை நோக்கி வந்துட்டேங்க. அதுக்கு ஒரே காரணம் என்னோட தோல்வி என்னன்றதை நான் சரியாக புரிஞ்சுக்கிட்டேன். இந்த தோல்விக்கு காரணம் நான் தான்றதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு எனக்கு கிடைச்ச நண்பர்களையும் அவர்களோட நான் இணைஞ்சு போனதுனால எனக்கு வெற்றி ரொம்ப சீக்கிரமாக கிடைச்சிருச்சுங்க. அதன் பிறகு என்ன பண்ணுறேன்னா நான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற தமிழில் இருக்கிற எல்லா தொலைக்காட்சிகளிலும் என்னோட டிப்ஸ் வர ஆரம்பிச்சதுங்க. இன்றைக்கி இருக்கிற மேக்சின்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட ஆர்டிகல்ஸ் வர ஆரம்பிச்சதுங்க. இதன் மூலிமா நான் பெரிய அளவில் வளர ஆரம்பிக்கிறேன். இங்கே எங்கே பிரச்சனை வருதுன்னா திரும்பி ஒரு தவறை பண்ணுறேன். என்னென்னா நிறையா கிளாஸஸ் எடுக்கிறேன். ஆனால் ஆர்கனைசர்ஸை வச்சு எடுக்கிறேன். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆர்கனைசர்ஸ் திரும்பி பணத்தை ஏமாற்ற ஆரம்பிக்கிறாங்க. அப்போது கூட்டம் கூடுதுங்க. பெயர் மட்டும்தான் என்ன இருக்குங்க, பணம் ஃபுல்லாக அவங்க தான் இருக்குங்க. திரும்பி நான் ஒரு தவறை பண்ணும்போது தான் திரும்பி நம்ம சம்பாதிக்கிறோம், கஷ்டப்படுறோம். முன்னாடி வேறு வகையில் பணம் போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ வேறு வகையில் பணம் போயிட்டுருக்குன்ட்டு அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணேன். இந்த ஆர்கனைசர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட தேவைக்காக தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரையும் கொண்டு கூட்டத்தில் உட்கார வைக்க ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு நான் நிறைய விஷயங்களை புரிஞ்சு இல்லை இது யார் புரிதலோடு வராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கற்றுத்தரணும்னு ஏன்னா இது ஒரு பணம் பண்ணுற இடம்ங்க. அதே சமயம் இதில் நிறைய ஒழுக்கம் இருக்கணுங்க. அப்போது யார் ஒழுக்கமாக கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க, யாரால் இந்த வியாபாரத்தை பண்ண முடியும், இதையெல்லாம் அனலைஸ் பண்ணி என்னோட வகுப்புகளை மெதுமெதுவாக நான் இன்க்ரீஸ் பண்ணி இன்றைக்கி உலக அளவில் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபார்முலா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குங்க.